ஒரு கிராமத்துல ஒரு வயசான விவசாயி அவர் கிடைக்கிற கொஞ்ச நெஞ்ச வருமானத்தை வச்சு அந்த கிராமத்துல ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஒரு நாள் அவர் ஆசையா வளர்த்த குதிரை ஒண்ணு அங்கிருந்து காணாம போயிருது. அதை தெரிஞ்சுக்கிட்டு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க அவர்கிட்ட வந்து என்ன ஒரு துரதிருஷ்ட நிலை அப்படின்னு பரிதாபப்படுறாங்க. அதுக்கு அவரும் சரி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. கொஞ்ச நாள்லயே காணாம போன அந்த ஒரு குதிரை 3 குதிரையோட திரும்பி வருது. அதை பார்த்துட்டு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலிப்பா அப்படிங்கிறாங்க. அதுக்கு அவரு இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து கொஞ்ச நாள்லயே அவர் பையன் குதிரை ஓட்டிட்டு போகும்போது கீழே விழுந்து அவர் காலை உடைச்சுக்கிறாரு. அதுக்கு அக்கம் பக்கத்துல இருக்கிற வந்து பார்த்துட்டு இந்த கால் சரியாகவே 6 மாசம் ஆகும் போல, நீ ரொம்ப பாவம்பா அப்படின்னு ரொம்ப பரிதாபப்படுறாங்க. அதுக்கும் அவரு சரி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த கொஞ்ச நாள்லயே நாட்டுல போர் வருது. வீட்டுல ஒரு இளைஞர் கட்டாயம் போர்ல கலந்துக்கணும்னு அந்த நாட்டுல உத்தரவிடுறாங்க. ராணுவ வீரர்கள் வீடு வீடா போய் இளைஞர்களை கூட்டிட்டு போறாங்க. ஆனா இவர் பையனுக்கு கால் உடைஞ்சிருக்குங்கிறதுனால இவர் பையனை மட்டும் விட்டுறாங்க. அதுக்கும் ஊர்க்காரங்க வந்து உன் பையனை விட்டுட்டாங்க, நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலின்னு சொல்றாங்க. அதுக்கும் அவர் எப்பயும் போலயே இருக்கலாம்னு பதில் சொல்றாரு. எந்த சூழ்நிலையும் நமக்கு நிரந்தரம் இல்லைங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்ட அந்த விவசாயி எல்லா நேரங்களையும் ஒரே மாதிரி தான் இருந்திருப்பாரு.